இந்த நிதிஷ்குமார் ரெட்டின்றவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க அப்பா வந்து காட்டுனாங்க டிவில. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. செம்ம எமோஷனலா இருந்தாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. எல்லாரும் சுத்தி கேக்குறாங்க, கவர்ன்மெண்ட் ஜாப் யாராச்சும் ரிசைன் பண்ணுவாங்களா? லூசா நீ அப்படின்றப்போ, இவர் ஒரு விஷயம் தெளிவா இருந்திருக்காரு. நான் என் பையனுக்காக என் லைஃப் டெடிகேட் பண்ண போறேன் அப்படின்னு அங்க முடிவெடுக்கிறாரு முத்தியாலா ரெட்டி. இந்தியன் டாட் அலோவ் பண்றதே பெரிய விஷயம்டா. என்னடா இந்தியன் மாம்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. பேரண்டையும் தாண்டி ஒரு கோச்சா அவர் வந்து ஒரே இன்னிங்ஸ்ல 400 ரன்ஸ் அடிக்கிறத தாண்டி அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 1200 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் ஃபார் ஹிம். தட்ஸ் வை இஸ் சோ எமோஷனல். ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் பில்கோ டைமர். நான் ஹரிஷ். ஸோ இன்னைக்கு பரபரப்பா நடந்துட்டு இருக்க பிஜிபியில வந்து வழக்கம் போல நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு கோலாரா ஆடி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோர் கார்டை. அதுக்கப்புறம் வந்து கடைசியில யாரா அடிப்போமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த டைம்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு டீசென்டான ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. டீசென்ட்ன்றதை தாண்டி அந்த நிலைமையில இருந்து அது வந்ததே வந்து 350 வந்ததுன்றது பெரிய ஸ்கோரு. ஸோ அது கொண்டு வந்த முக்கியமான காரணமா அந்த யங்ஸ்டர் நிதிஷ்குமார் ரெட்டியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். நிதிஷ்குமார் ரெட்டி அவர் அடிச்ச நாக் வந்து லைக் ஆஸ்திரேலியன்ஸே வந்து அவங்க இன்டர்வியூஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்காட் போலாண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்னிங்ஸ் பத்தி. அதுவும் இல்லாம சுனில் கவாஸ்கர் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நான் பார்த்தது இந்தியாவில நான் பார்த்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் ஆப்ஷன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி பாராட்டப்பட்ட செஞ்சுரி, இந்த செஞ்சுரி எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான செஞ்சுரி இந்தியாவுக்கு. அதுவும் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியன் சாரில ஒரு யங்ஸ்டர் வந்து அவரோட டெபியூ செஞ்சுரி, மெய்டன் செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காரு. இது எவ்வளவு ஸ்பெஷல் நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி இந்த நிதிஷ்குமார் ரெட்டின்றவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எஸ் சரி. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அந்த செஞ்சுரி அடிக்கும் போது அவங்க அப்பா வந்து காட்டுனாங்க டிவில. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. செம்ம எமோஷனலா இருந்தாரு. அது ஏன்? அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆந்திரால பிறந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கிரிக்கெட்டிங் வந்து பயங்கரமா வந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு அண்டர் 10 அந்த டைம்ல இருக்கும்போது பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. டொமஸ்டிக்ல பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல முத்தியாலா ரெட்டி, அதாவது நிதிஷ் ரெட்டியோட அப்பா பேர் வந்து முத்தியாலா ரெட்டி. சரியா? அவருக்கு வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல நல்ல ஒரு வேலை, நல்ல டீசென்டான ஒரு சம்பளத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து உதய்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அவர் வந்து இந்துஸ்தான் ஜிங்க்ல வேலை பார்க்கறாரு. உதய்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ப்ரமோஷனோட. சோ எல்லாரும் என்ன எடுப்போம்னா, நம்ம வந்து ப்ரமோஷன் எடுப்போம் இல்லையா? ஆனா இவரு வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாருங்க. என்னடா எல்லாரும் சுத்தி கேக்குறாங்க, நீ கவர்ன்மெண்ட் ஜாப் வச்சிருக்க, கவர்ன்மெண்ட் ஜாப் யாராச்சும் ரிசைன் பண்ணுவாங்களா? லூசா நீ அப்படின்றப்போ, இவர் ஒரு விஷயம் தெளிவா இருந்திருக்காரு. என் பையனுக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கும் அதான் ஆசை. நான் இப்ப உதய்பூருக்கு ஷிஃப்ட் ஆனேன் அப்படின்னா, அவரோட கிரிக்கெட்டிங் கரியர் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். ராஜஸ்தான்ல போயிட்டு அடாப்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால நான் ராஜஸ்தான் போக விரும்பல. நான் என் பையனுக்காக என் லைஃப் டெடிகேட் பண்ண போறேன் அப்படின்னு அங்க முடிவெடுக்கிறாரு முத்தியாலா ரெட்டி. நம்ம என்ன யோசிப்போம்? போச்சு நம்ம வைஃபுமே வந்து திட்ட போறான்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நிதிஷ்குமார் ரெட்டியோட அம்மாவும் சொல்றாங்க, பரவாயில்லங்க நீங்க எடுத்த டிசிஷன் நான் சப்போர்ட் பண்றேன். நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பையனை வந்து பயங்கரமான கிரிக்கெட்டர் ஆக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வைஃப். இந்தியன் டாட் அலோவ் பண்றதே பெரிய விஷயம்டா. என்னடா இந்தியன் மாம்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அவர் வந்து ஃபுல்லா தியாகம் பண்ணி பயங்கரமா வந்து எந்த அளவுக்குன்னா, இவர் வந்து காலையில 4:30 மணிக்கு எழுந்து 25, 30 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கிரவுண்ட் கூட்டு போவாராம். ஏன்னா இவர் வீட்டு பக்கத்துல எந்த கிரவுண்டும் சரியா இல்ல அப்படின்றதுக்காக எங்க வந்து நல்ல கிரவுண்ட் இருக்கோ அங்க கூட்டிட்டு போவாராம். டிராவல் பண்ணி ஒரு ஃபேனா அவர் கூட வந்து அந்த வாட்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், சப்போஸ் சரியா ஆடலன்னா கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு பேரண்டையும் தாண்டி ஒரு கோச்சா அவர் வந்து அவர் கூட வந்து டிராவல் பண்ணிருக்காரு முத்தியாலா ரெட்டி. அந்த டைம்ல வந்து இவங்க இந்த டீம்ல வந்து பெருசா பவுலர்ஸ் இல்ல, இவர் ஆடுற அகாடமில வந்து பெருசா நல்ல பவுலர்ஸ் இல்ல அப்படின்ட்டு எங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சு டஃப்பான பவுலர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ், நல்ல லெக் ஸ்பின்னர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் வந்து இவரே கூட்டு வந்து காசு கொடுத்து பேசிக்கா இவரே கூட்டிட்டு வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு அண்டர் 12 அந்த டைம் வருது. அதாவது அவர் ஒரு 13 இயர்ஸ் இருக்கிறப்போ இவருக்கு சம்ஹவ் எம்எஸ்கே பிரசாத் இருக்காரு இல்லையா? இந்தியாவோட எக்ஸ் சீஃப் செலக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தோனி படத்துல கூட வருவாரு. கரெக்ட். தோனி இருந்த டைம்லயுமே அவர் தான் சீஃப் செலக்டரா இருந்தாரு. அவரோட கான்டாக்ட் எப்படியோ கிடைச்சு அவர்கிட்ட வந்து பேசுறாரு. இத பாருங்க என் பையன் இப்படி வந்து ஆடிட்டு இருக்காரு. ஒரு முறை வந்து அவரை பாருங்க அப்படின்ட்டு. எம்எஸ்கே பிரசாத் நிதிஷ்குமார் ரெட்டிய பாக்குறாரு. 2, 3 கேள்வி கேட்கிறாரு. உனக்கு என்னப்பா ஆகணும்னு ஆசை அப்படி இப்படின்னு 2, 3 கேள்வி கேட்கிறாரு. இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங் ஆன உடனே சரி நீ போய் நெட்ஸ்ல போய் ஆடு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. நெட்ஸ்ல அவர் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சின்ன பையன் வந்து ஆடுறத பார்த்த உடனே இவருக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னடா இவன் இவ்வளவு சூப்பரா ஆடுறான், ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் கண்டிப்பா இருக்கான் அப்படின்னு வந்து இவர் முடிவு எடுக்கிறாரு. நிதிஷ்குமார் அப்பாட்ட வந்து இவர் சொல்றாரு எம்எஸ்கே பிரசாத், கவலைப்படாதீங்க, இவரை பெரிய கிரிக்கெட்டர் ஆக்க வேண்டியது இனிமேல் எங்க பொறுப்பு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ஒரு வாக்கு ஒண்ணு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன்ட்ட வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒப்படைக்கிறாரு எம்எஸ்கே பிரசாத். இதை பாருங்கப்பா, இவர் வந்து ஒரு நல்ல டேலண்ட், நான் பார்த்துட்டேன், இவரை வந்து நம்ம இனிமேட்டு
ப்ராப்பரா நரிஷ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி 15,000 ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. உன்னோட செலவை நான் பாத்துக்கிறேன், எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் கிரிக்கெட் மட்டும்தான், அதை நீ வந்து தெளிவா ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றாரு, பயங்கரமா ஆடுறாரு. அண்டர் 16 டோர்னமெண்ட் டொமஸ்டிக்ல ஆந்திராவை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் வந்து ஒரே இன்னிங்ஸ்ல 400 ரன்ஸ் அடிக்கிறத தாண்டி அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 1200 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. அது ரெக்கார்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு செம்ம ரன்ஸ் எம்எஸ்கே பிரசாத் ரீசெண்டா சொல்லியிருக்காரு. சோ இவ்வளோ பண்ணி 2019ல இது நடக்குது. சோ இவ்வளோ பண்ணி 2019 2021ல வந்து அவரு சிஎஸ்கே ஒரு நெட் பவுலரா வந்திருக்காரு. சிஎஸ்கே நெட் பவுலரா ஆடிட்டு 2023ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்குள்ளேயே வந்து அப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் ஒரு பவுலரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை நல்லா வந்து அவரே டெவலப் பண்ணிட்டு 2024ல ஒரு பயங்கரமான கம்பேக் அதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொடுத்திருக்காரு. யாருக்கு எதிராக பாத்தீங்கன்னா அதே சிஎஸ்கேக்கு எதிராக கொடுத்திருக்காரு. சோ நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆமா டெஸ்ட் மேட்ச்க்குள்ள ஆனா டெஸ்ட் மேட்ச் டீமுக்குள்ள சான்ஸ் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். கண்டிப்பா செம்மையா அந்த ஸ்லாட்டை பிடிச்சாரு அவரு. கண்டிப்பா. அதுவும் நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா பத்தி பேசியிருக்கோம். என்னடா ஹர்திக் பாண்டியா இல்ல, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு இல்லவே இல்ல. டெஸ்ட் மேட்சஸ்ல நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லாட்டை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டரா வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. எம்எஸ்கே பிரசாத் சொல்றதுமே என்னன்னா, இப்பவுமே அவரோட பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. பவுலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கபில் தேவ் அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுவும் பாரு, இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி, அதாவது அவங்க அப்பாவுக்கும் வேலையில்லை, அவங்க அம்மாவுக்கும் வேலை இல்லைன்றப்போ இவங்க அப்பா இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாம் எடுத்து இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்து உருவாக்கி இருக்காரு. இப்போ நம்ம திரும்ப வர அந்த அழுத அந்த அழுவைக்கு வருவோம். அந்த அழுவை தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் ஃபார் ஹிம். தட்ஸ் வை இஸ் சோ எமோஷனல். எல்லார் அப்பாவும் அழுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த அழுவைக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு கியூட்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு என்ன தோணுச்சு, எவ்வளவு தைரியம் இருக்குன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் எதிர்த்துட்டு அந்த பையன் மேல நம்பிக்கை வச்சு கிரிக்கெட்டர் தான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கி எனக்கு தெரிஞ்சு இந்தியால அதுவுமா இப்படி ஒரு பேரண்ட் அந்த டைம்ல இருந்திருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த கதை கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்க டேடி கிட்ட போயிட்டு டே தகப்பா அங்க பாடுறா அவங்க அப்பா வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பையனை வந்து கிரிக்கெட் அவன் கரியரை பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைச்சிருக்காரா, நீங்களும் வந்து ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் என் கரியர்ல ஏதாவது பண்றேன் அப்படின்லாம் போய் கேட்டுறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் வி ஆர் லிவிங் இன் இந்தியா. எல்லா டேடிஸும் வந்து இருக்க மாட்டாங்க. இந்த பிஜிடில பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு சுமாரா போயிட்டு இருந்த நிலைமையில நம்மளுக்கு ஒரு டேலண்ட் ஒருத்தர் ஐடென்டிஃபை இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், ஃபியூச்சர் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் நம்ம வந்து வி ஃபேஸ் டிஃபிகல்டிஸ் இன் அவர் பவுலிங். பவுலர் ஒருத்தர் நல்ல பவுலரா போட்டு கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஒரு எண்டுல பும்ரா மட்டும் போட்டா போதுமாப்பா. அந்த எண்டுல போட்டு எனக்கு விக்கெட் எடுத்தாதானப்பா. பும்ராவுக்கும் ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொரு ஒருத்தர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாதானப்பா முடியும் மேட்ச். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் அண்டர் 12 அவங்க அப்பா வந்து ஒரு பவுலர் உருவாக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா நம்ம இந்தியா டீமுக்கு பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வருவாரு. இந்த மாதிரி அங்கிள்ஸ் இந்தியால இருக்க அங்கிள்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி உங்க பையனும் வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்லாம் போவாதீங்க, பவுலரா வந்து உருவாக்கி நம்ம டீம் இந்தியா கொடுங்க. அதாவது பும்ரா கூட வந்து அட்லீஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுக்கிற மாதிரி பாருங்க. பிஜிடி போயிட்டு இருக்க, ஐயோ எனக்கு வருத்தமா இருக்குங்க, விக்கெட்டே போக மாட்டேங்குங்க ஆஸ்திரேலியால எப்பா. ஸோ கைஸ், எனக்கு பர்சனலா வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. பரத்துக்குமே சொல்லும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய கான்ட்ரவர்சிஸா இருக்கட்டும், நிறைய அப்டேட்ஸ், கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து நம்ம கிரிக்கோடைன்மெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் க்ரோ ஆக முடியும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.